வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம ஒரு 3 கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரியல்மி P1 ஸ்பீடு 5G இதனுடைய 12 GB RAM 256 GB ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா அமேசானில் 16,500 இருக்குது. ஆஃபர் இருக்குது. இதில் க்ரீன் லைன் வருமா வராதான்னு சொல்லியிருக்காரு. வருமா வராதான்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ AMOLED சூப்பர் AMOLED டிஸ்பிளே இருக்கக்கூடிய மொபைல்ஸில் மேபி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இப்போ லேட்டஸ்ட்டாக வர்ற மொபைல்ஸ்லாம் அந்த க்ரீன் லைன் இஷ்யூஸ் வர்றது கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன். ரேராக ஏதாவது ஒரு சில மொபைல்ஸில் வேணால் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, அடுத்ததாக இந்த பர்டிகுலர் மொபைல் ரியல்மி P1 ஸ்பீடு. இது வந்து ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவ். நீங்கள் வந்து அமேசானில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து எந்த அளவுக்கு வாரண்ட்டி கவர் ஆகும்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஃப்ளிப்கார்ட்டில் மேபி சோல்ட் அவுட்டாக இருக்கலாம், இல்லை ஆஃபர்லாம் முடிஞ்சிட்ருக்கலாம். ஆஃபர் இல்லாத டைமில் நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்காதீங்க. இது வந்து அமேசான் எக்ஸ்க்ளூசிவ் கிடையாது. ஃப்ளிப்கார்ட்டில் மட்டுமே சேல் பண்ணக்கூடிய ஒரு மொபைல். அது வந்து அமேசானில் விற்கிறாங்க அப்படின்னா மேபி அதில் வாரண்ட்டி இஷ்யூஸ் இருக்கலாம், இல்லை அது எப்படி வாங்கி விற்கிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. செல்லர் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா மட்டும் பை பண்ணுங்கள், இல்லைனா அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 18,000 காமிக்குது. ஸோ அதில் ஆஃபர்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு டீலான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது பெஸ்ட்டு டீல் மாதிரி தெரியல. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் கிட்டத்தட்ட அதே செக்மெண்ட்டில் ஒரு சூப்பரான ஒரு மொபைல் 12 256 GB வேரியண்ட் வாங்கலாம்னு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரியல்மியில் P2 Pro ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். கர்வ்டு டிஸ்பிளே உங்களுக்கு கிடச்சிரும். இதோட 8/128 பார்த்தீங்கன்னா 16,000 இருக்குது. பட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 16,750 இருக்குது. ஆஃபர் போட்டிங்கன்னா ஒரு 750 உங்களுக்கு கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. இதில் நீங்கள் 12 256 நெக்ஸ்ட் வேரியண்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸே வந்து 18,750 தான் இருக்குது 12 256. ஸோ அதில் ஒரு 750 கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ உங்களால் வந்து இந்த பர்டிகுலர் மொபைலில் 18,000க்கு பை பண்ண முடியும். 18,000க்கு 12 GB RAM 256 GB வேரியண்ட் உங்களுக்கு மொபைல் கையில் கிடைக்கும். ஸோ இதில் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கர்வ்டு டிஸ்பிளே கொடுக்குறாங்க அண்ட் 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெஸ்ட் டீல். 32 MPக்கான செல்ஃபி கேமரா ப்ரொவைட் பண்ணுறாங்க அண்ட் ஆல்சோ 8 MP அல்ட்ரா வைடும் கொடுக்குறாங்க, 50 MP மெயின் கேமராவும் கொடுக்குறாங்க வித் OIS சப்போர்ட்டோட. இதில் ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 2 அப்படிங்கிற சிப் செட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓவராலாக லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு சூப்பரான ஒரு மொபைலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ரியல்மி P1 ஸ்பீடு இதை செலக்ட் பண்ணுறதுக்கு பதில் அதை விட சிமிலர் ப்ரைஸில் இருக்கக்கூடிய ரியல்மி P2 Proவை செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களுடைய வேரியண்ட்டு 6/128 அப்படின்னா அமேசானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல்மி நார்சோ 70 டர்போன்னு ஒரு மொபைல் இருக்கும். அது 13,500 கிடைக்கும். ஸோ இந்த ரியல்மி நார்சோ 70 டர்போ ஒரு பெஸ்ட்டு சாய்ஸு. 6/128 பார்த்தீங்கன்னா 14,500 இருக்குது. அதில் கூப்பன் ஆஃபர் ஒரு 1000 இருக்குது. ஸோ 13,500 பெஸ்ட் டீல் இது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா iQ Neo 10R ஹீட் ஆகுது சொன்னீங்க. iQ Neo 10 ஹீட் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ என் கையில் இருக்கிற iQ Neo 10R இது பார்த்தீங்கன்னா ஹீட் எப்போல்லாம் ஆகுது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் பவர்ஃபுல்லான ஸ்னாப்ட்ராகன் 8S Gen 3 அப்படிங்கிற சிப் செட்டில் ரன் ஆகக்கூடிய ஒரு மொபைல். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஜென்ரலான ஒரு ஒப்பீனியன் ஒன்று சொல்லிடுறேன். ஆல்ரெடி பல தடவை நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம் அந்த கருத்துக்களை. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு மொபைல் வாங்கினீங்கனாலும் எந்த பிராண்ட்லேருந்து வாங்கினீங்கனாலும் டெஃபினட்டாக அந்த மொபைல் வந்து ஹீட் ஆகும். அதில் ஏதோ ஒரு சிப் செட் கொடுத்துருப்பாங்க. அது வந்து மீடியாடெக்காக இருக்கலாம், இல்லை எக்ஸினோஸாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸராக இருக்கலாம். எந்த சிப் செட் கொடுத்துருந்தாலும் டெஃபினட்டாக அந்த சிப் செட்டு ஹீட் ஆக தான் செய்யும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பவர்ஃபுல்லான சிப் செட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு சூப்பரான கேமிங் டிவைஸாக இருந்துச்சுன்னா ஹீட்டிங் வந்து உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதாவது ப்ரீமியம் லெவலில் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஒரு மொபைல் நீங்கள் வாங்குறீங்கன்னா டெஃபினட்டாக ஹீட்டிங் அதிகமாக இருக்கும். மிட்ரேஞ்ச் லெவலில் ஒரு மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா ஹீட்டிங் ஓரளவுக்கு கம்மியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுவே நீங்கள் என்ட்ரி லெவலில் வாங்கினீங்கன்னா அதுலேயும் ஹீட்டிங் அதிகமாகவே இருக்கும். ஸோ இது எப்போல்லாம் ஹீட் அதிகமாகுன்றதை சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மொபைலில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஸ்கோர் கிட்டத்தட்ட ஒரு 1.4 1.5 மில்லியன்லேருந்து ஒரு 3 மில்லியன் வரைக்கும் உங்களுக்கு, இல்லை 3 மில்லியன் ப்ளஸ் வரக்கூடிய மொபைல்ஸ் இருக்கக்கூடிய சிப்செட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஹீட்டிங் வந்து சூப்பராக இருக்கும். பட்டு அதில் என்ன ஒரு மெயினான விஷயம்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து கேமிங்காக ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் கூலிங் சிஸ்டம் கொஞ்சம் நல்லா சூப்பராக கொடுத்துருப்பாங்க. அண்டு ஆப்டிமைஸ் பண்ண காரணத்தினால உங்களுக்கு எவ்வளோ ஹீட் ஆனாலும் டக்குன்னு அது வந்து கூல் ஆகிடும். ஸோ இமீடியட்டாக கூல் ஆகும். அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து லைட் யூஸராக இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ரீமியமான மொபைல் வாங்கி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பர் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ ஒரு டாஸ்க்கும் மல்டி டாஸ்க்கும் நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக அந்த வேலை வந்து நடந்து முடியும்.
ஸோ அப்போ நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு ப்ரீமியமான ஃப்ளாஷிப் லெவலில் இருக்கக்கூடிய மொபைலில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியாடெக்கில் 9000 சீரியஸில் வரக்கூடிய சிப்செட் இருக்கக்கூடிய மொபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அல்டிமேட்டாக இருக்கும். அதே மாதிரி ஸ்னாப்ட்ராகனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 சீரீஸில் வரக்கூடிய மொபைல்ஸ். ஸோ அந்த 8 சீரீஸில் வரக்கூடிய ப்ராசஸர் இருக்கக்கூடிய மொபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனில் வர்றது சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். பட் ரெண்டுலேயுமே ஹீட்டிங் அதிகமாக தான் ப்ரொடியூஸ் பண்ணும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து த்ராட்டில் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி. ஸோ கேமிங்காக ஒரு டிவைஸ் வருதுன்னா டெஃபினட்டாக அதை வந்து த்ராட்டில் பண்ணாமல் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. த்ராட்டில் பண்ணாங்கன்னா மேபி வந்து உங்களுக்கு ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாகும். அந்த நேரத்தில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து பர்ஃபார்மன்ஸை பூஸ்ட் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு ஹீட்டிங் கம்மியாகிடும் இமீடியட்டாக. அதாவது பர்ஃபார்மன்ஸை ட்ராப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹீட்டிங் கம்மியாகும். ஸோ அடுத்ததாக மிட்ரேஞ்சில் இருக்கக்கூடிய சிப்செட் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனில் 7+ Gen 3 இப்போதைக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஃப்ளாஷிப் லெவலில் பர்ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரியே உங்களுக்கு மீடியாடெக் டைமென்சிட்டி 8400, 8350, 8300, 8200 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஃப்ளாஷிப் லெவலுக்கு ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான மிட்ரேஞ்ச் லெவலில் இருக்கக்கூடிய சிப்செட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலதுலலாம் வந்து ஹீட்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், சிலதில் ஹீட்டிங் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா தான் அவங்க கூலிங் சிஸ்டம் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் மிக்க ஒரு மொபைலுக்கு இருக்கிறது அப்படியே அவங்க தூக்கிட்டு வந்து கொடுத்தாலும் அவங்க வந்து பர்ஃபார்மன்ஸை ட்ராப் பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டிங் அதிகமாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸை த்ராட்டில் பண்ணி அதை கொஞ்சம் ட்ராப் பண்ணிட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஹீட்டிங் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் மிட்ரேஞ்ச் லெவலில் ஒரு மொபைல் வாங்கும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஃப்ளாஷிப் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். டிஸ்பிளே, ஸ்பீக்கர் குவாலிட்டி அண்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராக கிடைச்சிரும். பட் ஃப்ளாஷிப் லெவலில் கிட்டத்தட்ட ஒரு 20,000 to 30,000 வந்து ப்ரைஸ் ட்ராப்பாக உங்களுக்கு கிடச்சிரும். அதாவது 50,000 60,000 இருக்கக்கூடிய ஒரு மொபைலில் இருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸு உங்களுக்கு 25லேருந்து ஒரு 35க்குள்ளே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதிலே மிட்ரேஞ்சிலே மீடியமாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சிப்செட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னுமே வந்து ஓரளவுக்கு நல்ல ஹீட்டிங் இல்லாத ஒரு சூப்பரான ஆப்டிமைஸ் பண்ண சிப்செட்டாக இருக்கும். ஸோ அதிலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும் அண்டு கேமராவும் ஓகேவாக இருக்கும், ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரீசனபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிவைஸ் நீங்கள் பார்த்து தான் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்போ மிட்ரேஞ்சிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிட்ரேஞ்ச் என்ட்ரி லெவல், மிட்ரேஞ்சிலே மீடியம் லெவல் அண்டு மிட்ரேஞ்சிலே ஹை பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய சிப்செட் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3 இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு மிட்ரேஞ்சில் மீடியமாக பர்ஃபார்ம் பண்ணும். இதையே லைட்டாக த்ராட்டில் பண்ணி ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 3 அப்படின்னு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ரெண்டுமே சிமிலராக தான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். அதுவே நீங்கள் 7S Gen 2 எடுத்திங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் பர்ஃபார்ம் பண்ணும். பட் அதுலேயும் ஹீட்டிங் இருக்கும், ஆனால் உங்களுக்கு கூலிங் சிஸ்டம் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணும். அதாவது ஹீட்டிங் இல்லாமல் பர்ஃபார்ம் பண்ணும். ரொம்ப நம்ம பர்ஃபார்மன்ஸ்லாம் எதிர்பார்க்க முடியாது. பட் 7+ Gen 3 அப்படிங்கிறது மிட்ரேஞ்சிலே ஒரு ப்ரீமியமான ஒரு ப்ராசஸர். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளாஷிப் லெவலில் இருக்கக்கூடிய ப்ராசஸருக்கு உங்களுக்கு ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இதிலெல்லாம் உங்களுக்கு கூலிங் சிஸ்டம் எந்த அளவு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி செட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஹீட்டிங் கம்மியாக இருக்கும், பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட சூப்பராகவே இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது லாஸ்ட் இயர் லான்ச் பண்ண ரியல்மி GT 6T இதெல்லாம் வந்து சூப்பரான மொபைலாக தான் இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல் மொபைல் நீங்கள் வாங்குறீங்கன்னா 8,000லேருந்து 15,000 வரைக்கும் இப்போதைக்கு கிடைக்குது. ஸோ அதில் நீங்கள் ஒரு 15,000 13,000 இந்த செக்மெண்ட்டில் வாங்குறீங்கன்னா ஓரளவுக்கு ஹீட்டிங் இருந்தாலும் கூலிங் சிஸ்டம் ஓரளவுக்கு கொடுத்துருப்பாங்க அண்டு பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். நீங்கள் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற டாஸ்க் எல்லாமே ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். பட் அதுலேயும் நீங்கள் வந்து ஒரு 8,000 7,000 இல்லை 9,000 இந்த செக்மெண்ட்லலாம் மொபைல் வாங்குறீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹீட்டிங் மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணும். நீங்கள் கொடுக்குற எந்த டாஸ்க்கையும் இமீடியட்டாக செய்யாது, நெட்டு கூட ஒழுங்காக ஒர்க் ஆகாது, ஹீட்டு மட்டும்தான் சூப்பராக சூடேறிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் விலை கம்மியாக ஒரு மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா ஹீட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். விலை கம்மியாக வாங்கும்போது நீங்கள் கால்ஸ் மட்டும் பேசுகிறீங்கன்னா தாராளமாக வாங்கிக்கலாம். நான் நெட்டும் யூஸ் பண்ணுவேன், ஹெவியாக புஷ் பண்ணுவேன், கேமும் ப்ளே பண்ணுவேன்னா டெஃபினட்டாக அது செட்டே ஆகாது. அட்லீஸ்ட் ஒரு 15,000க்கு மேலே நீங்கள் ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சிங்க. ஸோ IQ Neo 10R பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகுது. எப்போல்லாம் ஹீட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணும்போது ஹீட் ஆகுது, நீங்கள் ஹெவியாக புஷ் பண்ணி கேம் ப்ளே பண்ணும்போது ஹீட் ஆகுது. பட் IQ Neo 10 இன்னும் ரிலீஸ் பண்ணல. அதில் இருக்கக்கூடிய ஸ்னாப்ட்ராகன் 8S Gen 4 அப்படிங்கிற சிப்செட் யூஸ் பண்ணி
உங்களுக்கு ரெட்மியில் ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க சைனாவில். அது போக்கோ அப்படிங்கிற பேரில் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க வெகு விரைவில். ஸோ அதில் ஹீட்டிங் இருக்குது. ஸோ அதனால் பவர்ஃபுல்லான சிப்செட் போட்ட பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் மொபைல் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹீட்டிங் இருக்கும். பட் இப்போ நான் iQOO Neo 10R நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து ஹீட்டிங் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது ஆஃப்டர் அப்டேட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டேஸ்க்கு பிஃபோராக நல்லா மழை பெஞ்சுது கடலூரில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் கொஞ்சம் கம்மியான மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. எனக்கு இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜியோவோடைய நெட்வொர்க்கு எனக்கு சரியாக ஒர்க் ஆகலை. ஸோ சம்டைம்ஸ் ஓகேவாக இருக்குது, மெனி மோர் டைம்ஸ் இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் சரியில்லை. ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு மொபைல் புதுசாக வாங்கினாலும் அவசரப்பட்டு அப்டேட் பண்ணாதீங்க. ஸோ என்னுடைய அன்பாக்சிங் வீடியோ அண்ட் ஃபஸ்ட்டு ரிவ்யூவிலே நான் சொல்லியிருப்பேன், அப்டேட்டுக்கு பிஃபோராக நான் வந்து ரிவ்யூ போடுவேன். ஸோ அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைல் நல்லாயிருக்கும். மோஸ்ட் ஆஃப் த யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட்டுக்கு முன்னாடி ரிவ்யூ போடுவாங்க. ஒரு சில அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா மொபைல் லான்ச் பண்ண புதுசில் 1 or 2 அப்டேட்ஸ் வரும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டிங்லாம் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாம் வந்து அந்த யூடியூபர்ஸ் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை பற்றி சொல்லவும் மாட்டாங்க. அதனால் ஃபஸ்ட்டு வர்ற அப்டேட்டு அண்டு செகண்ட் வர்ற அப்டேட்லலாம் பார்த்தீங்கன்னா மேபி சிலதெல்லாம் இஷ்யூஸ்லாம் இருந்தால் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் அதுக்கப்புறம் வர்ற அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஷ்யூஸ் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். புதுசாக ஒரு சில பிரச்சனைகள் வரும். பட் பழைய பிரச்சனைகள் சால்வ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் சால்வ் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்டு கொஸ்டினுக்கான ஆன்சரும் இப்போ நான் சொல்லிட்டேன். iQOO Neo 10Rல நியூ அப்டேட் வந்திருக்கு, அது நல்லா இருக்கா அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு என்கிட்ட இருக்கிற அப்டேட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா PD2352BFன்னு இருக்குது, EXA 15.0.8.2ன்னு இருக்குது. ஸோ இந்த அப்டேட் வெர்ஷன் தான் எனக்கு காமிக்குது. ஸோ அந்த அப்டேட் வெர்ஷன் வந்து எனக்கு ட்ரையல் வெர்ஷனில் தான் கிடச்சிது. ஒரு சில பேருக்கு வந்து ஸ்டாண்டர்டான அப்டேட்டில் கிடச்சிருக்கும், அதாவது ஸ்டேபிள் வெர்ஷனில் கிடச்சிருக்கும். ஸோ ஸ்டேபிள் வெர்ஷனில் கிடச்சா ஒரு வெர்ஷன் காட்டும், அண்டு ட்ரையல் வெர்ஷனில் காமிச்சா ஒரு சிலது காட்டும். ஸோ இவங்க வந்து ஆப்டிமைஸ்டு சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி அண்ட் பெட்டர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று போட்டுறாங்க. அண்டு நெட்வொர்க் பார்த்திங்கன்னா ஆப்டிமைஸ்டு நெட்வொர்க் அடாப்டபிலிட்டி அண்டு ஸ்டெபிலிட்டின்னு போட்டுறாங்க. ஸோ இதை பார்த்த உடனே கொடுத்தேன், எனக்கு இதுக்கு முன்னாடி நெட்வொர்க் நல்லா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இதை கொடுத்ததுக்கப்புறம் நெட்வொர்க் கொஞ்சம் சரியில்லை. பட் இப்போது ஒரு 2-3 டேஸ் பிஃபோராக மழை பெஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஹீட்டிங் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ இப்போ கொஞ்சம் ஓகேவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. ஸோ மேபி இன்னொரு 2-3 டேஸ் யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து முடிஞ்சால் ஒரு ரிவ்யூ ஒன்று மேக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரையல் வெர்ஷனில் எனக்கு எந்த அப்டேட்டும் காமிக்கலை. ஸோ ஸ்டேபிள் வெர்ஷன்லேயும் எந்த அப்டேட்டும் காமிக்கலை. ஸோ இந்த iQOO Neo 10R பார்த்திங்கன்னா ஒரு கேமிங் மொபைல். ஸோ இதில் கேமரா நம்ம அதிகமாக எதிர்பார்க்க முடியாது, ஆனாலும் கேமராவுடைய பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு டீசெண்டான கேமராவுடைய அவுட்புட் கிடைக்கும். அதுலேயும் பர்டிகுலராக டே லைட்டில் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், லோ லைட்டில் மட்டும் உங்களுக்கு சுமாராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபிக்காக எக்கச்சக்கமான சாய்ஸஸ் இருக்குது. அதில் பெஸ்ட்டு டீல் எது அப்படிங்கிறது நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைலில் சொல்லி சூப்பரான ஃபோட்டோகிராஃபி அப்படி இல்லைனா சூப்பரான வீடியோகிராஃபி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். பட் இந்த iQOO Neo 10R இந்த பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர் டிவைஸாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும், கேமரா ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணும், போத் செல்ஃபி அண்டு ரியர் ரெண்டுமே உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எந்த ஒரு மொபைல் புதுசாக வாங்கினாலும் அவசரப்பட்டு அப்டேட்ஸ் எதுவும் கொடுக்காதீங்க. அப்டேட் கொடுக்காமலே யூஸ் பண்ணுங்கள், உங்களுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பெஸ்ட் அண்ட் பெட்டராக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு அப்டேட் கொடுக்காம யூஸ் பண்ணும்போது ஹீட்டிங் இருக்குது, வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, கேமரா சரியில்லை, மல்டி டாஸ்கிங் பண்ண முடியல, லேக் ஆகுது, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா அப்டேட் கொடுங்க. அப்டேட் கொடுத்ததுக்கப்புறமும் சரியில்லைன்னா ஒரு தடவை நீங்கள் பேக்கப் எடுத்துகிட்டு மொபைலை ரீசெட் பண்ணிவிடுங்க. ரீசெட் பண்ணதுக்கப்புறம் மேபி உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அண்டு லேக் இல்லாமல் லேக் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த யூடியூபர்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணக்கூடிய தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து இன்ஸ்டால் பண்ணாதீங்க. ஸோ அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு பிரச்சனைகள் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 3 கொஸ்டின்ஸுக்கும் எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.